Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு பெயிண்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெயிண்டிங்கை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஷிவன் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஷிவன்னாலே நம்ம ப்ளூ ஷேட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ப்ளூ ஷேட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இந்த பெயிண்டிங் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஹேர், லிப்ஸுக்கெல்லாம் வேறு கலர்ஸ் எதுவுமே இல்லாமல் ப்ளூ ஷேட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி தான் இந்த கலர்ஸ் வந்து இந்த பெயிண்டிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இது மாதிரி டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்கள். அதாவது எடுத்ததும் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு 2-3 ஷேட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பெயிண்டிங் நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்ப நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெயிண்டிங்கு நான் எடுத்திருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் பேனல் தான் எடுத்திருக்கேன். சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 இன்ச் இருக்கக்கூடிய கேன்வாஸ் பேனல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும், லைக் கேன்வாஸ் பேனல், ஸ்டிச்டு கேன்வாஸ், இல்லாட்டி அக்ரிலிக் பேப்பர், இல்லாட்டி திக்கான பேப்பர், இது மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவுட்லைன் வரைய ஆரம்பிக்கலாம். அவுட்லைன் வந்து நீங்கள் டேரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே வரைஞ்சிக்கலாம். பட் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கிரிட் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கிரிட் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி அவுட்லைன் வரைகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். நான் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட கேன்வாஸை வந்து குட்டி குட்டி பாக்ஸஸாக பிரிக்கிறோம். இப்போ நான் 2 சென்டிமீட்டரில் குட்டி குட்டி பாக்ஸஸாக பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் பிக்சரையும் பிரிச்சுட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பண்ண போகிறோம். ஸோ அங்கே எங்கே லைன் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப டீட்டெயில்டாக வரையாமல் சிம்பிளான அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ வெளியே இருக்கக்கூடிய சிம்பிளான எது தேவையோ அந்த லைன்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அது மாதிரி யூஸ் பண்ணி பென்சிலை யூஸ் பண்ணி அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. இதை நான் கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து அந்த லாங் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பேஸ் கோட் கொடுக்குறது. இது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பாக இது பண்ணியே ஆகணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இது பண்ணுறப்ப என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முழுக்க சிவா வந்து பார்த்தீங்கன்னா சிவா பெயிண்டிங் வந்து ப்ளூ ஷேட் தான் யூஸ் பண்ண போகிறோங்கிறப்ப இது மாதிரி நான் தண்ணியை ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணி நான் வரைகிறப்ப எனக்கான ஒரு மிட் டோன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஒயிட்டில் வரைகிறத விட நீங்கள் இது மாதிரி பேஸ் பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரைகிறப்ப அது அடுத்தடுத்து கோட்டிங் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக இந்த பெயிண்ட் பண்ணுறப்ப பார்க்க வேண்டியது அந்த பெயிண்ட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ரொம்ப திக்காக நீங்கள் கலர் பண்ணக்கூடாது. கீழே இருக்க நம்ம அவுட்லைன் நம்மளுக்கு கிளியராக தெரியணும். அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த பெயிண்டிங் வந்து நான் 2 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ எடுத்த ரெஃபரன்ஸ் பிக்சரே வேறு, இப்போ நான் பெயிண்ட் பண்ண ரெஃபரன்ஸ் பிக்சரே வேறு. முன்னாடி வந்து நான் ரெட் ஷேட்ஸ்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ என்ன தோணுச்சுன்னா எல்லாமே ப்ளூ ஷேட்ஸ் இருக்க மாதிரி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிக்சரையே மாற்றிட்டேன். ஸோ இதுக்கு முழுக்க நம்ம வந்து ப்ளூ ஷேட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கலர் பார்த்தீங்கன்னா அல்ட்ராமெரின், அப்புறம் வந்து ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி இருக்கும் இல்லையா, லைட் ப்ளூ கலர், ஒயிட் அண்ட் வந்து பிளாக். இது மாதிரி ஒரு 4 கலர்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஒன்று டார்க்காக இருக்கணும், ஒன்று லைட்டாக இருக்கணும். அது மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன ஃப்ளாட் ப்ரஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அதுதான் அது பெயிண்ட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து டார்க் கலரை யூஸ் பண்ணி எந்த இடம்லாம் டார்க்காக இருக்கோ அந்த இடத்த வந்து கலர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட் கலர் எங்கே இருக்கோ அதை கலர் பண்ணி பிளெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டார்க் ஷேடை ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு அது காயறதுக்கு முன்னாடி எந்த இடம் லைட் ஷேடாக தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் ஒயிட்டை கொஞ்சமாக அப்ளை பண்ணி நீங்கள் அந்த இடத்த டக்குன்னு பிளெண்ட் பண்ணிடணும். ஏன்னா அக்ரிலிக் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கலர் வந்து காஞ்சிடும். அதனால் ஒரு இடத்த நீங்கள் கலர் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாகவே டக்குன்னு காஞ்சிரும். நம்மளால் பிளெண்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது. அதனால் இப்போ நான் ரைட் சைட் ஃபேஸ் மட்டும் வரைகிறேன் அப்படின்னா அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதை ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் அடுத்த சைடு நீங்கள் போய்க்கலாம். இப்போ வந்து நான் ஹாஃப் ஃபேஸ் மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் கொஞ்சம் கடகடன்னு தான் கலர் எடுத்து கலர் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு டார்க் கலர் வரைஞ்சிட்டு அதே டைமில் வந்துட்டு லைட் ஷேடுக்கு வந்துட்டு நீங்கள் லைட் ப்ளூ யூஸ் பண்ணலாம். இல்லாட்டியும் டார்க் கலர் கூட ஒயிட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா லைட் ஷேட் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் கோட்டிங் நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். பட் அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்கு மட்டும் திரும்ப 1 மோர் கோட்டிங் கொடுக்குறேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நீங்கள் அது காஞ்சதுக்கப்புறம் மேலே நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணுறதுக்கு தனி ப்ரஷ் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே கலர் பண்ணுவோம். சேம் டெக்னிக் தான். இப்போ நெத்தின்னு பார்த்தீங்கன்னா நெத்தியோட ஓரம் மட்டும்தான் டார்க்காக இருக்கும். நெத்தியோட சென்டரில் வந்து லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேஸ் அந்த அனாட்டமி படிக்கிறப்ப நம்மளுக்கு தெரியும். அந்த இடம் லைட் படுறப்ப ஃப்ரண்ட்டில் லைட் இருந்ததுன்னா அந்த இடம் லைட்டாக தான் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. முக்கியமானது அக்ரிலிக்கில் பிளெண்ட் பண்ணுறது. நீங்கள் இப்போ தான் ரொம்ப பிகினர் அப்படின்னா தனியான பேப்பரில் பிளெண்ட் பண்ணலாம் கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போர்ட்ரேட் வரைகிறப்ப கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் வரையலாம்.
இப்போ லிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மிட் டோன் வரைஞ்சதுக்கப்புறம், இப்போ சில இடங்கள்ல மட்டும் அது வந்து ரொம்ப லைட்டா தெரியும் இல்லையா? அதாவது லிப்ஸுக்கு கீழ 2 இடம், அப்புறம் லிப்ஸோட மேல ஒரு இடம் மட்டும் லைட்டா தெரியும். அத காமிக்கிறதுக்காக அந்த இடத்துல மட்டும் ஒயிட்ட கொஞ்சமா வச்சுட்டு, நான் ட்ரை பிரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இதே மாரி தான் ஃபேஸ் ஃபுல்லாவே ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமா சிவா பெயிண்டிங் அண்ட் கிருஷ்ணா பெயிண்டிங்க பொறுத்தவரைக்கும், நம்ம யூஸ் பண்ற ப்ளூ வந்து அல்ட்ரா மெரீன் கலரா இருந்தா கொஞ்சம் நல்லாருக்கும். மீதி ஷேட்ஸ விட அந்த கலர் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாரி இமை ஃபுல்லா வரைஞ்சதுக்கப்புறம், நான் இது வந்து சும்மா ட்ரை பண்ணேன். பட் அது ஓகேவா வந்துச்சா இல்லையாங்கிறத நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா, அவங்களோட நெத்தியில பார்த்தீங்கன்னா, அந்த நெற்றிக்கண் இருக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் பிங்க் ஷேடா இருந்தனால, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப லைட் அதாவது ரெட் கூட ஒயிட்ட மிக்ஸ் பண்றப்போ ரொம்ப பிங்க் ஷேட் வரும் இல்லையா? அது வந்து ரொம்ப திக்கா இல்லாம, கொஞ்சம் தண்ணியா எடுத்துட்டு, நான் மேல நெத்திக்கு மட்டும் அந்த இடத்துல மட்டும் நான் வந்து பிங்க் ஷேட் ட்ரை பண்ணேன். வரல அப்படின்னா நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணது தான். உங்களுக்கு ரொம்ப ஆடா இல்லாம, ரொம்ப லைட்டா இருக்கிற மாரி வரைஞ்சுக்கோங்க. அதே மாரி தான் கீழ நெக்குக்கும் அதே டெக்னிக் தான். இதுல என்னன்னா, கொஞ்சம் ஸ்பீடா நம்ம வரையணும். ரொம்ப டிலே பண்ணி வரைஞ்சோம் அப்டின்னா, ரொம்ப ஈஸியா ட்ரை ஆயிரும். அப்புறம் திரும்ப திரும்ப கோட்டிங் குடுக்குற மாரி இருக்கும். அதுதான் ஒரு மெயினான விஷயம். இப்ப மேல நெத்தில இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வரையறதுக்கு ஒயிட் பிரஷ் ஐ மீன் ஒயிட் கலர யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாரி தின்னான லைன்ஸ் வரையறதுக்கு ஒரு ரவுண்ட் பிரஷ், சின்ன ரவுண்ட் பிரஷ் யூஸ் பண்ணி தான் வரையிற மாரி இருக்கும். இப்ப ஃபேஸ் ஃபுல்லாவே வரைஞ்சாச்சு. இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையா இருந்தனால, கடைசி ஸ்டேஜ் வந்து ஹைலைட் பண்றது. அதுக்கு வந்துட்டு அதே ரவுண்ட் பிரஷ்ஷ யூஸ் பண்ணி, எந்த இடம்லாம் கொஞ்சம் ஹைலைட் ஆயி தெரியும்னு நெனைக்கிறீங்களோ, இது வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர்ல இருந்தத நான் அப்படியே தான் வரைஞ்சிருக்கேன். இந்த மூக்கோட ஓரத்துல, லிப்ஸோட அப்பர் அண்ட் லோயர் லிப்ஸ்ல இது மாரி ரொம்ப சின்னதா, ரொம்ப மெலிசா தெரியணும். அது மாரி ஹைலைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய ரவுண்ட் பிரஷ் எடுத்தீங்கன்னா, ரொம்ப ஆடா தெரியும். ஸோ சில இடங்கள்ல மட்டும் அது மாரி வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பிங்க் ஷேட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது கொஞ்சம் ஓகேவா ஒர்க் அவுட் ஆனனால, நான் வந்து திரும்ப வந்து அத இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக பிங்க் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப சிவனோட முடி வரையறதுக்கு நான் மேக்ஸிமம் வரைஞ்சுட்டேன். ஸோ இந்த போர்ஷன் மட்டும் நான் எப்படி வரைஞ்சேன் அப்படிங்கிறத சொல்றேன். இதுக்கு வந்து பிளாக் அண்ட் ப்ளூ அந்த ஷேட் தான் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் ஷேட வந்து வரைஞ்சுக்கிறேன். எந்த எந்த இடம்லாம் பிளாக்கா இருக்கோ அத வரைஞ்சுட்டு, உடனே ப்ளூ ஷேட யூஸ் பண்ணி அந்த நடுவுல இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும் ப்ளூ ஷேட யூஸ் பண்ணி ஃபுல்லாவே அந்த இடத்த பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங்கா இருக்கும். இதோட நம்மளால விட முடியாது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு தின்னான பிரஷ்ஷோ இல்லாட்டி அந்த ஃப்ளாட் பிரஷ்ல ஓரத்துல லைட்டா லைட் ப்ளூவ டச் பண்ணிட்டு இது மாரி நீங்க ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கலாம். சின்ன சின்ன லைன்ஸ் உங்களுக்கு எப்படி டீட்டெயிலா வேணும்னு தோணுதோ நீங்க அது மாரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாவே நீங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கங்கிறத பொறுத்து தான் நம்மளோட அவுட்புட் வரும். இப்ப அவங்களோட அந்த தோடு வரையறதுக்கு வந்து ரெட், ஆரஞ்ச் அண்ட் எல்லோ இந்த கலர்ஸ் இந்த இடம் மட்டும் நம்ம அந்த கலர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கலர் தேவைப்படும். ஸோ வந்து எந்த ஹைலைட் ஆயி படுற இடம், அதாவது நல்ல வெளிச்சம் படுற இடத்துல வந்து ஒயிட் ஐ மீன் எல்லோவா தெரியும். மீதி டார்க்கா இருக்கிற இடத்துலலாம் ரெட் தெரியிற மாரி வரைஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம உடனேக்குடனே பிளெண்ட் பண்ணணும். இல்லாட்டி பேட்ச் பேட்ச்சா தெரியும். ஸோ அத மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்ப மேக்ஸிமம் நான் ஃபேஸ் ஃபுல்லாவே வரைஞ்சாச்சு. இப்ப பேக்கிரவுண்ட் வரையணும். பேக்கிரவுண்டுக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதுவுமே ப்ளூ ஷேடா வரையலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்கள சுத்தி வந்து லைட் ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட்டு தெரியாம நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த சிவனோட சாமியோட ஃபேஸ் அது வந்து டச் பண்றப்போ ரொம்ப டிஸ்டர்ப் ஆற மாரி இருந்தனால, அதுக்கப்புறம் தான் டக்குனு மாஸ்கிங் டேப்ப வந்து சிவனோட ஃபுல்லாவே சுத்திட்டு, நீங்க லைட்டா இது மாரி ட்விஸ்ட் பண்ணி பண்றப்ப அவங்களோட ஃபேஸோட எட்ஜஸ் அவங்க ஹேரோட எட்ஜஸ்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க அதுக்கப்புறம் இது மாரி வரையிறப்ப அது டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ வந்து இது நான் பிளெண்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் இந்த அல்ட்ரா மெரைன் ப்ளூ. அந்த ப்ளூ கலர்ஸ யூஸ் பண்ணி, இது மாரி சும்மா லைட்டா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்றப்ப அது ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி பண்றோம். இது வந்து பிரஷ்ல வரையிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இந்த ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓரத்துல வந்து நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெயிண்டிங்க பொறுத்தவரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ப்ளூ ஷேட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அல்ட்ரா மெரைன், லைட் ப்ளூ, ஒயிட் அண்ட் பிளாக் இந்த ஷேட்ஸ் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது மாரி மினிமம் கலர்ஸ யூஸ் பண்ணி நீங்க என்ன பெயிண்டிங் வேணா வரையுங்க. பட் மினிமம் கலர்ஸ யூஸ் பண்ணி ட்ரை பண்றப்ப ரொம்ப கன்ஃப்யூஷன் இல்லாம இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு பெயிண்டிங் ட்ரை பண்ணது. ஐ ஹோப் இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கடைசியா வந்துட்டு பிறை நிலா இருக்கிற மாரி ஒயிட் கலர் யூஸ் பண்ணி நான் வரைஞ்சிருக்கேன்.
இப்போ பெயிண்டிங் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. முக்கியமாக நம்ம பெயிண்டிங் பண்ணதை நம்ம சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த வார்னிஷ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இதுக்கு வந்து நான் ஸ்ப்ரே வார்னிஷ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆயில் அண்ட் அக்ரிலிக் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஃபினிஷ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் தூரமாக வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம பக்கத்தில் வச்சு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, அது நல்லதுக்கு இல்லை. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபைனல் லுக் பார்க்க இப்படி தான் இருந்தது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் கிடைக்கிறப்ப தான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.